நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். மற்றவங்க கான்ஃபிடென்ட் இல்லாமனால தான் அவர் 2 தொகுதியில் இருக்காங்கங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க. நான் இதை பற்றி விமர்சிக்கவே இல்லையே, சட்டத்தில் இடம் இருக்குன்னு தான் சொல்கிறேன். நான் அவரை 214க்கு அனௌன்ஸ் பண்ணது ஒரு சாதனை தான். விஜயகாந்த் தன் கட்சிக்காரங்களே அனௌன்ஸ் பண்ணார், 1-2 வெளியே பண்ணார். இவர் ஒரு 100 கேண்டிடேட் மேலே பொறுக்கியிருக்கிறார். ஒரு போட்டி அதிமுக மாதிரி தான் அந்த கேண்டிடேட்ஸ் இருக்குது. இவருக்கு கேண்டிடேட் கிடைக்காம கட்சி மாறிகளை கடைசி நிமிஷத்தில் கேண்டிடேட்டாக போட்டிருக்காரு. ஸோ இவர் பாப்புலாரிட்டியை வச்சு கேண்டிடேட் இல்லாமல் தான் தண்ணீர் இருக்கார். மீண்டும் சொல்கிறேன், இவரோட பிறந்த நாள் 35 இடத்துல தான் கொண்டாடப்பட்டது. சீமான் சொல்கிறாரு, ஏன் கைது பண்ணலை இவரை கரூரில்? அதிலே ஸ்டாலின் இவர்கிட்ட சாப்பிட்டா இருக்காருன்னு தானே அர்த்தம். இந்த அப்போ லட்டு சாப்பிட்டுப்போ, இந்த அப்போ உடம்புடி கருப்பு குடி சாப்பிட்டுப்போ. எடப்பாடி கூட இருக்கும்போது டெல்லி அதிரம், இன்னொரு திண்டுக்கல்லுங்கிறார். நான் சொன்னேன், தோற்று போன கட்சியில் ஒரு பழவுனே, ஏன்னா வேறு வேலை வெட்டியெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. செங்கோட்டையான அடிச்சிருக்கேன் நான். டாஸ்மார்க் கூடாது, பணம்பால் தன்னம்பால் கல்லுக்கு அனுமதி கொடுங்கிறார். விஜய் வர்றதுனால இது பப்ளிசிட்டி கிடைக்குது. இலவசங்கள் நாட்டுக்கு கேடுங்கிறார். விஜய் வர்றதுனால இது பப்ளிசிட்டி கிடைக்குது. ஸோ சீமான் ஒன்று நிலைப்பாட்டில் இருந்து மாறினது. நீ விக்கிரவாண்டியில ஈரோடு கிழக்குல நிற்காது. இதை மறைக்கிறதுக்கு விஜயை வச்சு சீமானை டீஸ் பண்ணக்கூடிய வேலையை பண்றாங்க. இதுதான் நான் தவறு, அறிவு நாணயமற்ற செயல். விஜய் ஜெயலலிதா கிட்ட போறாரு. சீமான் ஜெயலலிதா ஊழல் பெருச்சாளி, நீங்க திமுக காங்கிரஸ் ஊழல்னு சொல்றீங்க, கரெக்ட் தான். ஆனா நீங்க மாறி மாறிலாம் ஜெயலலிதாவை பற்றி பேசுறீங்க. உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம் சார். வணக்கம்மா. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ கரூர் தொகுதியில இருந்து கோவை தொகுதிக்கு மாத்திருக்காங்க இல்லையா? அந்த திடீர் மாற்றத்துக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? கோவையில் 10 தொகுதியும் 2021 ஆல்மோஸ்ட் ஸ்வீப் பண்ணிட்டாரு வேலுமணி. ஸோ அதை அடித்து திருப்பி எடுக்கணும்னு நினைக்கிறாரு. 24 சம்பவமும் ஒற்றை தலைமையானதும் திமுகவுக்கு பல சாதகமான அம்சங்கள் இருக்குது. ஸோ அந்த சாதகமான அம்சங்களோட ஒரு ஆர்கனைசரான செந்தில் பாலாஜியும் முன்னிறுத்தி திமுக கோயம்புத்தூரில் அதிக சீட்டை ஜெயிக்க முயற்சி பண்ணுறாங்க. அதோட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தலைவராக ஒரு தொகுதியிலேருந்து 4 தொகுதி வரைக்கும் போட்டியிடுறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் விஜய் 2 தொகுதியில் போட்டியிடுறத இப்போ எல்லாரும் ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க. இல்லை அவர் தோற்றுவாருங்கிற பயத்தினால தான் 2 தொகுதியில் அவர் போட்டியிடுறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதே 1991 பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா 2 தொகுதியில் தான் போட்டியிட்டாங்க. அதெல்லாம் மாற்றிட்டாங்க. இப்போ 2 தொகுதியில் தான் போட்டியிட முடியும். விஜய் 2 தொகுதியில் போட்டியிடுறது ஒன்றும் தப்பு இல்லை. கான்ஃபிடென்ட்டுங்கிறாருல்ல, கான்ஃபிடென்ட்டாக ஒரு தொகுதியில் ஏன் நிற்கல, ஏன் 2 தொகுதியில் நிற்கிறீங்களோ, உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லையான்னு கேட்குறாங்க. அது தப்பு இல்லை. நிற்கிறது சட்டத்தில் இடம் இருக்குது. நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இல்லை, அதனால 2 தொகுதிக்கு போகிறீங்க. மேபி ஒரு படி மேலே போய் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக நான் 2 தொகுதியிலையும் ஜெயிச்சிடுறேன் அப்படிங்கிறதுனால நினைப்பாங்களோ? தாராளமாக அதை அவர் சொல்லிட்டு, மற்றவங்க கான்ஃபிடென்ட் இல்லாமனால தான் அவர் 2 தொகுதியில் இருக்காங்கங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க. நான் இதை பற்றி விமர்சிக்கவே இல்லையே, சட்டத்தில் இடம் இருக்குன்னு தான் சொல்கிறேன். நான் அவரை விமர்சிக்கிறேன். நீங்கள் பார்ட் டைம் பொலிட்டிஷனாக இருக்கிறீங்க, கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருந்தீங்க, ராகுல் காந்திக்கு ஆதரவாளர் இருந்தீங்க. அதனால தான் ஜனநாயகம் அடிக்கப்பட்டது, தவிர்க்கப்பட்டதுங்கிறேன். மற்றபடி அவர் 2 தொகுதியில் இருக்கிறது அவருக்கு உரிமை. இப்போ காங்கிரஸ் வேற விமர்சிக்கிறாரு, பாராட்டுறேன் காங்கிரஸ் விமர்சிக்கிறது. ஆனால் நம்பல, நாளைக்கு 29 ராகுல் காந்தி கூட தான் நிற்பீங்க. அப்போ அதுக்கு தக்கன உங்களுக்கு மாற்று இருக்குது. அண்ட் விஜய் வெளியிட்ட அந்த வேட்பாளர் பட்டியலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப முன்னாடி ஒரு ப்ரீவியஸ் இன்டர்வியூவில் 50லேருந்து ஒரு 60 பேர் தான் கேண்டிடேட்டாக இருக்க முடியும். பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 234 தொகுதிக்குமே கேண்டிடேட் அறிவிச்சிருக்காங்க இல்லையா? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? 214க்கு அனௌன்ஸ் பண்ணது ஒரு சாதனை தான். விஜயகாந்த் தன் கட்சிக்காரங்களே அனௌன்ஸ் பண்ணார், 1-2 வெளியே பண்ணார். இவர் ஒரு 100 கேண்டிடேட் மேலே பொறுக்கியிருக்கிறார். லோகேஷ் கேண்டிடேட் போட்டது எடப்பாடியை விட்டுட்டு வராரு. அவர் தூசி மோகனை போட்டது எடப்பாடியை விட்டுட்டு வராரு. எடப்பாடியால் நீக்கப்பட்டவங்களையும் சேர்த்து எடுத்து போட்டிருக்காரு. ஒரு போட்டி அதிமுக மாதிரி தான் அந்த கேண்டிடேட்ஸ் இருக்குது. இவருக்கு கேண்டிடேட் கிடைக்காம கட்சி மாறிகளை கடைசி நிமிஷத்தில் கேண்டிடேட்டாக போட்டிருக்கிறாரு. ஸோ இவர் பாப்புலாரிட்டியை வச்சு கேண்டிடேட் இல்லாமல் தான் தண்ணீர் இருக்கார். மீண்டும் சொல்கிறேன், இவரோட பிறந்த நாள் 35 இடத்துல தான் கொண்டாடப்பட்டது. அது ஒரு ஆதாரம் தருவார்னா நான் அதை விட்ரா பண்ணிக்கிறேன். அதை வச்சு தான் இவர் கேண்டிடேட் இல்லைன்னு. மீதி கேண்டிடேட்டு புள்ள பிடிச்ச மாதிரி பிடிச்சி கொண்டு போட்டிருக்காங்க. அதுதான் இன்னும் கேண்டிடேட்டு வேட்புமனு தாக்கல் செய்திகள்லாம் இன்னும் சரியாக வரல, பார்ப்போம். அதே வேளையில் 3 கூட்டணி கட்சிகளை போட்டது சொந்த கட்சி மாதிரி காட்டுறாங்க. ஜெகநாத் மிஸ்ரா, முஸ்தபா பாய்,
இவர் கேஎம் ஷெரீப், அதுவும் தப்பு. 230 கேண்டிடேட் போட்டுட்டீங்க நீங்கள். அந்த 230 தாண்டி ரெட்டை துறையில் ஒரு விஜய், 3 கூட்டணி கட்சி. 230 போட்டதே 214 போட்டதாட்டு நான் ஏற்றுக்கிறேன், உங்களோட சாதனையாட்டு அதை ஏற்றுக்கிறேன். பட் அதில் நீங்கள் சந்தர்ப்பவாதிகள், கட்சிமாரிகள் அப்படி தான் ஒரு 100 பேரை பொறுக்குனீங்க. மீதி உங்கள் பாப்புலாரிட்டியை வச்சு உங்களுக்கு சம்மதம் இல்லாதவனை தான் மீண்டி பொறுக்கி போட்டிருக்கீங்க. எப்படியோ நான் விமர்சனம் பண்ணதுனால அசரத்தையாக இருக்காமல் 214 போட்டுட்டீங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில வந்துட்டு விஜய் அவங்க 2வது வேட்புமனு தாக்கல் வந்து பண்ணியிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா வேட்புமனு தாக்கல் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அதுல இன்னைக்கு நடந்த பிரச்சாரத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு கரெக்டான ஒரு போலீஸ் ப்ரொடெக்ஷன், அவர் சுத்தி போலீஸ் ஆட்கள்லாம் இருந்திருக்காங்க. சடனா கீழே விழுந்த ஒரு பொண்ணு வந்து அவங்கள பின்னாடியே தொடர்ந்து வந்த ஒரு பொண்ணு வந்து கீழே விழுந்துட்டாங்க. டக்குன்னு விஜய் அங்கிருந்து இறங்கி போய் அவங்கள தூக்கி நின்று பேசி அவங்கள எடுத்து விட்டுட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார்? ஏன்னா இங்க பெரம்பூர்ல நடக்கும்பொழுது பாத்தீங்கன்னா போலீஸ் ப்ரொடெக்ஷனே இல்லை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வச்சாங்க. பிஆர் வேலை தான் அரசியல், இதெல்லாம் சகஜம் தான். எப்படி சார் அது பிஆர் வேலை தான், இது இயல்பா பண்றது. இல்ல இங்க பெரம்பூர்ல இருக்கும்போது போலீஸ் ப்ரொடெக்ஷனே இல்ல, திமுக தான் இதை முழுசா தடுக்கிறாங்க அப்படின்னு வந்து ஆதர் சொல்லியிருந்தாரு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா முன்கூட்டியே வந்து செங்கோட்டையன் அதெல்லாம் சீமான் சொல்றாரு, ஏன் கைது பண்ணல இவரை கரூர்லன்னு. அதுலேயே ஸ்டாலின் இவர்கிட்ட சாப்பிட்டா இருக்காருன்னு தானே அர்த்தம். இந்த அப்போ லட்டு சாப்பிடுப்போ, இந்த அப்போ உடங்குடி கருப்பு குடி சாப்பிடுப்போ, இந்த அப்போ காரச்சேவு சாப்பிடுப்போன்னு கொஞ்சம் தானே விளையாடினார் ஸ்டாலின். இவர் அரெஸ்ட் பண்ணலையே, சிபிஐ தானே இவர் மேலே விசாரணைக்கு போட்டு 3 தடவை இது பண்ணியிருக்காரு. இந்த கொடுஞ்செனியனை அரெஸ்ட் பண்ணலைன்னு சீமான் கேட்குறாருல்ல, அப்போ ஸ்டாலின் சாப்பிட்டா தானே இருக்கிறாரு. என் மேலே வழக்கப்படக்கூடிய ஸ்டாலின் இந்த கொடுஞ்சனியை 42 பேர் சாவு காரணமான இந்த சனியனை அரெஸ்ட் பண்ணலன்னு தானே சீமான் கேட்குறாரு. அப்போ ஸ்டாலின் இவர்கிட்ட சாப்பிட்டா தானே ஹேண்டில் பண்ணுறாரு. வெளிப்படையாக தானே இருக்குது. 8 விழுக்காடு வாக்கெடுத்த ஒரு கட்சி ஏன் இவரை அரெஸ்ட் பண்ணலை? இவர் தானே இந்த சாவுக்கு காரணம். இவர் தானே திட்டமிட்டு கூட்டத்தை சேர்த்து எடுத்து நெருக்கடி கொடுத்து இது பண்ணார். கொடுஞ்சனியை ஏன் அரெஸ்ட் பண்ணலைன்னு கேட்குறாருல்ல. அப்போ நீங்கள் ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணாத போது இவர்கிட்ட சாப்பிட்டா இருக்கான்னு தானே அர்த்தம். அண்ட் வந்து செங்கோட்டையன் அவர்கள் சிபிஐ 3 தடவை விசாரணை கூப்பிட்றாங்கல்ல. செங்கோட்டையன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் எதிர்த்து யாரெல்லாம் போட்டியிடுறாங்களோ அவங்களுக்கு வந்து டெபாசிட் கூட வந்து மிஞ்சாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்லை விஜய் டெபாசிட் இழப்பாருன்னு சொல்லி அந்த கட்சியிலேருந்து ஒருத்தர் பேசுவார். அவர் விஜய் டெபாசிட் இழப்பாருன்னு அந்த கட்சியிலேருந்து பேசுவார் மேடம். இல்லை சார், அந்த கட்சியில் இருக்காரு, அப்படி தான் பேசுவார். ஓகே, இல்லை அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க இல்லையா? அதான் அவர் வந்து எடப்பாடியோட இருக்கும்போது டெல்லி அதிரம் இன்னொரு திண்டுக்கல்லுங்கிறார். நான் சொன்னேன் தோத்து போன கட்சியில் ஒரு பழம்னே, ஏன்னா வேறு வேலை வெட்டியெல்லாம் பேசிகிட்டு இருக்கான்னு செங்கோட்டையான அடிச்சிருக்கேன் நான். இப்போ இதில் எடப்பாடி கூட இருந்தால் எடப்பாடியும் பாரு, அவங்க எங்கே இருக்காங்களோ அவங்க புகழ்ந்து பேசுகிறது தானே அவங்க வழக்கம். இதை நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஐயோ இதை பெருசாக எடுத்துட்டீங்களா பாவம். நீங்கள் அவர் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திண்டுக்கல்லுங்கனாரு. தோத்து போன கட்சியில் பிளவு, பூட்ட கேசு கட்சியில் பிளவு, இதை ஏன் திண்டுக்கல்லுங்கிறீங்க? திண்டுக்கல் 50 விழுக்காடு வாக்கு பலம் கொண்ட கலைஞர் எம்ஜிஆருக்கு இடையில் உள்ள பிளவு. இது ஏற்கனவே தோத்து போன ஒரு கட்சியில் உள்ள பிளவு. இது வந்து மேலும் கீழே போகும்னு நான் சொன்னேன். அவர் அப்படி தான் பேசுவார். இப்போ நான் அந்த உதாரணம் இல்லைன்னா இப்போ இவர் பேசுனதை தட்டி தூக்கி துரத்தி போட்டிருக்க முடியாது. இப்போ சீமான் அவர்களோட அந்த ஒரு தேர்தல் பிரச்சாரம், அவங்களோட தேர்தலோட களம் வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? அவர் எடப்பாடியை பலகீனப்படுத்தி வளர்றார். விஜய் வாராரு, விஜயை பற்றி எல்லாமே கற்பனை, ஏட்டு சுரக்கா, எதுவுமே நிரூபிக்கப்படலை. மே 4ஆம் தேதி தெரிஞ்சு போகும். அவங்கவுங்க கருத்தை சொல்கிறாங்க. நான் விக்கிரவாண்டியில் ஒரு லெஃப்ட் ஹேண்டில் உதயநிதி டீல் பண்ணது, 2014 ஜெயலலிதா விஜய் வெட்டு செல்லாத நோட்டு மௌத்துக்கெல்லாம் ஓட்டு கிடையாதுப்பா, பாப்பா தள்ளி போய் விளையாடுன்னு அரசியலே பேச விடாமல் பண்ணது, அதெல்லாம் ஆதாரங்களை நான் சொல்கிறேன். என்ன ரிசல்ட்டுங்கிறது மே 4 தெரியும். சீமானை பொறுத்தவளவில் அவர் வந்து எடப்பாடியை பலகீனப்படுத்தி வளர்றாரு. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1.1 இருந்தவர் எடப்பாடியை பலகீனப்படுத்தி 8.2 வந்துடுறாரு. ஏன்னா எடப்பாடி கட்சி அண்ணாமலை சொன்ன மாதிரி 2 ஜாதி கட்சியாக போயிடுது. அப்போ அதில் பலன் இல்லாத நான் பெனிஃபிஷரி காஸ்ட்டு செங்குந்தர், பறையர், தேவேந்திரகுல வேளாளர், யாதவர் இவங்கெல்லாம் சீமான் கிட்ட வராங்க. சீமான் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் பறையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுன்னு கேட்குறாரு. இது விஜய் வர்றதுனால இது பப்ளிசிட்டி ஆகுது. தமிழ்ல இருந்து பிறந்தது தான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு சீமான் சொல்கிறார். விஜய் வர்றதுனால இது பப்ளிசிட்டி ஆகுது. டாஸ்மார்க் கூடாது, பணம்பால் தன்னம்பால் கல்லுக்கு அனுமதி கொடுங்கிறார். விஜய் வர்றதுனால இது பப்ளிசிட்டி கிடைக்குது. இலவசங்கள் நாட்டுக்கு கேடுங்கிறார். விஜய் வர்றதுனால இது பப்ளிசிட்டி கிடைக்குது. ஸோ சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்துகிறாருங்கிறது விஜயால் சீமான் இஷ்யூஸுக்கு வந்து ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குது. ஆனால் ஏட்டு சுரக்கா கருத்து கணிப்பை வச்சு சில நயவஞ்சக நரிகள் அரசியல் பண்ணுறதுல சீமான கில்லிங் சைலன்ஸ் பண்ணுறதா பார்க்குறாங்க. பெருச்சாலையை வாழை பிடிச்சி அடிக்கிற மாதிரி அடிச்சு தூக்கி வீசுகிறேன். அதில் நான் பேசுகிறது நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் அரசியலை பேசுகிறேன். நாளைக்கு நீ ப்ரெடிக்ட் பண்ணலாம், என்ன வேணாம் சொல்லலாம், அதை நான் தப்புன்னு சொல்ல வரல. நானும் ஒன்று சொல்லலாம், நீ ஒன்று சொல்லலாம். மே 4 தான் அது எது உண்மைன்னு தெரியும். நடந்த விஷயத்தை யாரும் மறைக்க முடியாது. விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே விஜய் வரலை, ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ளே விஜய் வரலை,
ஈரோடு விக்கிரவாண்டி களத்தில் இருந்த என்டிஏ ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ளே நிற்கல. அப்போ சீமான் வந்து களத்தை விட்டு ஓடிய கோழை நாய்கள்னு என்டிஏ, எடப்பாடி, விஜய் 3 வரையும் அடிக்கிறார். கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருந்த விஜய் களத்தை விட்டு ஓடிய கோழை நாயின்னு சீமானால் விமர்சிக்கப்படுறார். விஜய்க்கு 1000 காரணம் இருக்கலாம். சீமான் அவர் களத்துக்குள்ளே நின்று ஸ்டாலின் எதிர்கொண்டதுனால இதைத்தானே சொல்லுவார். அப்போ சீமான் 8.2 எடுத்த பிறகு எடப்பாடி பாஜகவும் காங்கிரஸும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு சொன்னவர் தன் நிலைப்பாட்டில் இருந்து மாறி பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறார். சரியா இல்லையா? சீமான் அதே நிலைப்பாட்டில் இருக்கிறார். அடுத்து எடப்பாடி விக்கிரவாண்டிலையும் ஈரோடு கிழக்குலையும் நிற்கல. முந்தைய ஈரோடு கிழக்கில் சீமான்கிட்ட பலகீனப்பட்டார் எடப்பாடி பழனிசாமி. அது மீண்டும் வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஓடிட்டார். ஸோ சீமான் அதை அடித்து வராரு. எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் சீமான் பலகீனப்படுத்த வாய்ப்பு இருக்கு. ஒன்று நிலைப்பாட்டில் இருந்து மாறினது, நீ விக்கிரவாண்டிலையும் ஈரோடு கிழக்குலையும் நிற்காதது. இதை மறைக்கிறதுக்கு விஜயை வச்சு சீமானை டீஸ் பண்ணக்கூடிய வேலையை பண்ணுறாங்க. இதுதான் நான் தவறு, அறிவு நாணயமற்ற செயல். எவன் பண்ணாலும் அறிவு நாணயமற்ற செயல். அவன் முகத்திரையை கிழிச்சு எறிவேன், அவனை பெருச்சாலையை வாழை பிடிச்சி அடிக்காம அடித்து தூக்கி வீசுவேன், அவன் பேரை சொல்லி அவனை அவமானப்படுத்துவேன்னு சொல்கிறேன். நீ நாளைக்கு சொல்லு, என்ன வேணாலும் ப்ரெடிக்ட் பண்ணு, அது அவன் உரிமை. நடந்த விஷயத்த மறைக்கக்கூடாதுங்கிறது தான். பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் புதுச்சேரியில் எடப்பாடியோட அதிக வாக்கு எடுத்துட்டார் சீமான். பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் கன்னியாகுமரியில் அதிக வாக்கு எடுத்துட்டார். விளவங்கோடு இடைத்தேர்தலில் எடப்பாடியோட அதிக வாக்கு எடுத்துட்டார். இதே சீமான் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1.1 தான் எடுத்தார். அப்போ இதெல்லாம் சீமானுக்கு சாதகமாக இருக்குது. இதை வஞ்சக எண்ணத்தோட கருத்து கணிப்பு அது இதுன்னு பண்ணு போலியாக வந்து ஒரு கூட்டம் வந்து மோட்டிவேட்டட் கூட்டம் வந்து மறைக்குது. நான் உண்மையின் துணை கொண்டு அதுங்களுக்கு முகத்திரையை கிழிச்சு எறிகிறேன். அதாவது சீமான் அவர்களுக்கு இந்த வருஷம் எந்த அளவுக்கு % அளவுக்கு ஒரு ஓட்டு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? அது மே 4ஆம் தேதி தெரியும். நான் தொடர்ந்து எடப்பாடி பலகீனப்படுத்தி மேலும் வளருவாருன்னு சொல்கிறேன். 2019 3.8 இருந்தவர் 24 8.2 போகிறது காரணம் ஸ்டாலின் இழந்த ஓட்டில் 75 விழுக்காடு இவருக்கு தான் கிடச்சின்னு சொல்கிறேன். இது 26 ரிப்பீட் ஆகும்னு நான் சொல்கிறேன். அவர் வந்து எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளின்னு சொல்கிறார். விஜய் எம்ஜிஆருக்கு மாலை போடுறாரு. எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, சாராயவரையில் கல்வி தந்தி ஆக்கினார், முல்லைப்பெரியாரில் தமிழர் உரிமையை விட்டு கொடுத்தாரு, வன்னியர்கள் போராட்டத்தை காலி பண்ணிக்கிட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து நடத்தாமல் தமிழர்களுக்கு வண்ணார் நாவிதர் குயவர், முத்திரையர் யாதவர், சுங்குந்தர் உடையார், விஸ்வவர்மா போன்ற தமிழ் சமூகங்களுக்கு அநீதி இழைச்சார் எம்ஜிஆர் நினைக்கிறவன் சீமானுக்கு ஓட்டு போடட்டு, எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளின்னு நினைக்கிறவன் சீமானுக்கு ஓட்டு போடட்டு அப்படின்னு சீமான் அந்த இடத்துல எம்ஜிஆர் மையமாக வச்சு போலரைஸ் பண்ணுறாரு. திரும்ப விஜய் ஜெயலலிதா கிட்ட போகிறாரு. எம்ஜிஆர் சீமான் வந்து ஜெயலலிதா ஊழல் பெருச்சாளி, நீங்கள் திமுக காங்கிரஸ் ஊழல்னு சொல்கிறீங்க, கரெக்டு தான், ஆனால் நீங்கள் மாறிலாம் ஜெயலலிதாவை பற்றி பேசுகிறீங்க, ஜெயலலிதா ஊழல் பெருச்சாளிங்கிறது மறந்து போச்சான்னு ஜெயலலிதா ஊழல்னு அடிக்கிறார். ஸோ எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சு விஜய் வாக்கு பிச்சைக்கு வராரு. சீமான் கன்னடரான ஜெயலலிதா, மலையாளியான எம்ஜிஆர் 2 வரையும் அடித்து தமிழ் அடையாளங்களை முன்னிறுத்துறாரு. இதுக்கு மக்கள் என்ன தீர்ப்பளிக்க போகிறாங்கிறது மே 4 பார்க்கலாம். அண்ட் வந்து சீமான் அவர்களோட கடைசியாக ஒரு பிரச்சாரத்தில் வந்துட்டு ஒரு இளைஞர் ஒருத்தர் எந்திரிச்சு சீமான் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா எத்தனை பேராக இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் நான் வந்து வேலை வாய்ப்பு கொடுப்பேன், கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஸ்டேஜில் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு கீழே இருந்த ஒருத்தர் வந்துட்டு எங்கள் ஊர்லேருந்து ஒரு 2000 பேர் வந்து வருஷக்கணக்கானா வந்து வெளியூருக்கு தான் போய் வேலை பார்க்குறான் அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது சீமான் அவர்கள் சொல்லுவாங்க, இதே கேள்வியை உங்களால் சிஎம் வரும்பொழுதோ இல்லை வந்து விஜய் வரும்பொழுதோ இல்லை எடப்பாடி பழனிசாமி வரும்பொழுதோ உங்களால் பேச முடியுமா? அது எப்படி நான் வந்தால் மட்டும் இந்த மாதிரிலாம் உங்களுக்குலாம் கேள்வி, அட்லீஸ்ட் பரவாயில்ல ஏதோ ஒருத்தர் நீயாவது எந்திரிச்சு நின்று கேட்குறிய, பரவாயில்ல கேட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இதுதான் சீமான் மற்றவங்களை வந்து மாறுபட்டு நிற்கிறாரு. மக்கள் தான் இதை கவனிக்கணும். உங்கள் நேரத்தை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.